மெண்டல் வந்து தமது பரிசோதனையை மேற்கொண்டது வந்து பட்டாணி தாவரம். பட்டாணி தாவரத்தில் காணப்பட்ட சில இயல்புகளை பயன்படுத்தினார். அந்த இயல்போடு வார நேரம் நாங்கள் சிலர் வந்து உரல் பொருள் இயல்புகள் என்று சொல்கிறாங்க. அவர் பயன்படுத்தின இயல்புகள் பட்டாணி தாவரத்தில் அவர் பயன்படுத்துறதுக்கான காரணம் கேட்கலும் உங்களுக்கு ஏன் பட்டாணி தாவரத்தை பயன்படுத்துறேன்னு கேட்டேன்டா அதுக்கு விட வந்து அது மிக இலகுவாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியதாக இருந்தது. அது ஒரு சிறப்பியல்பு. அடுத்து வந்து குறுகிய கால வாழ்க்கை வட்டம். அந்த வாழ்க்கை வட்டம் வந்து ஒரு 3 மாதங்களுக்கு தனது வாழ்க்கை வட்டத்தை பூர்த்தியாக்கி கொள்ளக்கூடிய. எனவே வருஷத்துக்கு ஒரு 4 முறை அல்லது 3 முறை எங்களுக்கு அந்த பட்டடை தாவரத்தை இனப்பெருக்கம் செஞ்சு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு சிறப்பியல்பு. அடுத்தது வந்து தோட்ட பட்டாணி தாவரத்தில் இன்னொரு சிறப்பியல்பு என்னென்னா தெளிவாக அவதானிக்கக்கூடிய பல இயல்புகளை கொண்டதாக காணப்பட்டது ஒரு சிறப்பியல்பு. அதுக்கு சில வந்து உரல் பொருள் இயல்புகள் என்று சொல்லுவாங்க. உயரமான தாவரம், கட்டையான தாவரம் உண்டு. அப்படி இல்லைன்னு சொன்னால் வட்டமான வித்து, பதாங்கமான வித்து, அடுத்தது இல்லை பூக்கட அமைப்பு, இப்படின்னு பல்வேறு இயல்புகளை அவதானிக்கலாம். அதில் வந்து தெளிவாக அவதானிக்கக்கூடிய உரல் பொருள் இயல்புகள் காணப்பட்டமை ஒரு சிறப்பு. உரல் பொருள் இயல்புகள் காணப்பட்டமை ஒரு சிறப்பு இயல்பாக எடுக்கலாம். அப்ப 3 இயல்புகள் நாங்கள் கழிச்சேன். அதுதான் காரணம். அடுத்தது வந்து மெண்டல் வந்து பட்டாணி தாவரத்தை அவர் செஞ்ச நேரம் ஒரு குறித்த ஒரு இயல்பை மட்டும்தான் பயன்படும். ஒரு இயல்புக்கு தான் பரிசோதனை செஞ்சார். அப்போ அப்படி ஒரு குறித்த ஒரு இயல்பை பரிசோதனை செஞ்சதுக்காக வேண்டி அதுக்கு நான் சொல்கிறேன் வந்து ஒற்றை கலப்பு பிறப்பா ஒரு இயல்பை தான் அவர் பயன்படுத்தினார். அவர் அந்த காலத்தில் வந்து அந்த பிறப்புரிமை சம்பந்தமான தகவல்கள் விரித்தெழுந்திக்கல்ல. எனவே தான் அவர் ஒவ்வொரு இயல்பாகத்தான் அவர் பயன்படுத்தினார். ஒவ்வொரு இயல்புகளைத்தான் தனது பரிசோதனைக்காக பயன்படுத்தினார். உயரமானது, கட்டை, அப்படி ஒரு இயல்பு, ஒரு சோடி இயல்பு, அல்லது அழுத்தமான வித்து, பதாங்கமான வித்து, அப்படி என்ற இயல்புகளைத்தான் பூக்களை வச்சு எடுத்தார். அப்படி இப்படி இதோ அந்த அமைப்பில் வித்துக்களை இயல்புகளை பயன்படுத்தார். பதினாசில் வந்து ஒற்றை கலப்பு பிறப்பாக்கம் என்று சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே மனிதனை பொறுத்த மட்டும் பின்னே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு பிறப்புறம் இயல்புகள் வந்து இணைக்கப்பட்டு காணப்பட்டதா. ஒற்றை கலப்பல்ல பல இயல்புகள் ஜாயிண்ட் ஆகி காணப்பட்ட டிஎன்ஏ உங்களுக்கு தெரியும். அதில் தான் இயல்புகள் சேமிக்கப்பட்டிருக்கு. இந்த இயல்புகளை கொண்டு தான் அவர் செஞ்சார். இதை கொண்டு நாங்கள் உண்மையில் இந்த பாடத்தை நாங்கள் படித்தது என்னென்னு சொன்னால் எதிர்காலத்தில் உருவாகிற பரம்பரை இயல்புகளோட எதிர்வு கூறல்கள் பற்றி நாங்கள் உண்மையிலே நிகழ்தகவு நாங்கள் இந்த பாடத்தை நாங்கள் செய்கிற வந்து நிகழ்தகவு தான். இப்படி இக்கலாம், இப்படி இக்கலாம், 100க்கு 100 அப்படி வரும் இல்லை, வரலாம். அதுக்கு தான் ஏதாவது ஒன்றா இக்கலாம். உயரமான தாவரம் அல்லது கட்டையான தாவரம். சரி, அப்படியான ஒரு 2 இயல்புல ஏதாவது ஒரு இயல்பை பயன்படுத்தி அப்படி 2 இயல்புல தாவரங்கள் தான் வரலாம் என்று எதிர்பார்க்கிறேன். சரி, அடுத்தது வந்து நாங்கள் பார்க்குற அதில் வர அடுத்த இயல்பு தான் இந்த மனிதனில் பிறப்புரிமைகள் பார்க்குறேன். அப்போ பிறப்புரிமை இயல்புகள் வந்து நிறமூர்த்தத்தில் இருக்கும். நிறமூர்த்தம் வந்து உங்களுக்கு தெரியும், மனிதன உடலை பொறுத்த மட்டும் 23 சோடி நிறமூர்த்தங்கள் இருக்கிற. அந்த 23 சோடி நிறமூர்த்தங்கள்ல 23 சோடியில நான் சொல்றது ஒரு சோடி இலிங்க நிறமூர்த்தமாகவும் மற்ற 22 சோடி தன்னிற மூர்த்தங்களாகவும் இருக்கும். அதாவது இந்த ஒரு சோடி இலிங்க நிறமூர்த்தம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அதுல இலிங்கத்தோட சம்பந்தப்பட்ட இயல்புகள் சேமிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப நீண்ட தலைமயிர், கட்டையான தலைமயிர், அது வந்து இலிங்கத்தோடு சம்பந்தப்பட்டது. குரல், பெண்ணின் குரல், ஆணின் குரல் என்று வித்தியாசப்படும். ஏன்னா அந்த இலிங்கத்தோடு சம்பந்தப்பட்டுவாங்க. இயல்புகள் சேமிக்கப்பட்டிருக்கிறதுல வந்து இலிங்க நிறமூர்த்தம். ஏன் இயல்புகள் பொதுவாக தோலின் நிறம், கண் அமைப்பு, காதின் அமைப்பு, இது வந்து இலிங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப அது மற்ற 22 சோடி நிறமூர்த்தத்திலையும் சேமிக்கப்பட்டிருக்கு. அப்ப இலிங்க நிறமூர்த்தத்தில் சொன்னா அது ஆண்கள்ல வந்து காணப்படுற அந்த சோடி 23 சோடியில ஆண்கள்ல வந்து ஒரு சோடி பெரிதாகவும் மற்ற சின்னதாகவும் இருக்கு. பெண்களை பொறுத்த மட்டும் 2 இலிங்க நிறமூர்த்தமும் ஒரே சைஸ். எனவேதான் ஆண்களுக்கு நாங்க XY நிறமூர்த்தம்னு சொல்றோம். ஆண்கள் இலிங்க நிறமூர்த்தத்தை XYன்னு சொல்ற, பெண்கள நிறமூர்த்தத்தை XX செல்லும். 2 ஒரே சைஸ் இருக்காங்க. அப்ப இதில் வயிறு வந்து சிறுசா காணப்பட்டதுனால ஏராளமான இயல்புகள் வயலிக்காது. எக்ஸ்ல இயல்புகள் வயலிக்காது. அப்ப இதுல ஒரு நிறமூர்த்தத்துல தான் இயல்புகள். இப்போ உதாரணத்தை வச்சுக்கொள்வோமே, ஒரு இலிங்க நிறமூர்த்தம் நாங்கள் கருதுவோமே குரல் அண்ட் மனிதண்ட. அப்ப குரல் வந்து ஒரு இயல்புல இரண்ட இந்த வயலி இருக்காது. அப்போ ஒன்றுதான் தீர்மானிக்கும். ஆனா பெண்களோட குரல் வந்து ஒரு சோடியால தீர்மானிக்கப்படுற.
ஆண்களை பொறுத்த மட்டும் ஒரு இயல்பால தான் தீமிக்கப்படுறது. அது ஒரு நஷ்டம் எங்களுக்கு உண்மையில். ஆண்களை பொறுத்த மட்டும் சில நோய்கள் வந்து இலகுவாக மனிதனை ஆண்களை தொற்றக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இதுதான் அந்த நிறமூர்த்தி சம்பந்தமா நாங்கள் பார்க்கோம். அந்த வேளையில் நாங்கள் பார்த்து இலிங்கத்தோட சம்பந்தப்பட்டு வர 4 நோய்களை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் ஒன்று வந்து இலிங்க நிறமூத்திர சம்பந்தப்பட்ட 2 நோய்கள். ஒன்று இது சம்பந்தப்பட்ட நோய்கள் செலுவாக ஒன்றுட்டா இலிங்க நிறமூத்திர சம்பந்தப்பட்ட வர ஒன்று சிவப்பு பச்சை நிறக்குருடும் ஹீமோஃபீலியாவும். சிவப்பு பச்சை நிறக்குருடும் ஹீமோஃபீலியான்னு சில 2 நோயும் வந்து இலிங்க நிறம், அதாவது XY கூடாக கடத்தப்படுறது. XY நிறமூர்த்தத்துக்கூடாக கடத்தப்படுற இலிங்க இணைந்த பரம்பரை நோய் ஹீமோஃபீலியாவும் சிவப்பு பச்சை நிறக்குருடும் என்று செல்றது. அடுத்தது வந்து வெளிரல் என்று சொல்றதும் தலசீமியான்றதும் வந்து தன்னிறமூர்த்த விகாரம் அடைகிறதால உருவாகிறது. அது வந்து இலிங்கத்தோட சம்பந்தம் இல்லை. சரிதானே? அப்போ 4 நோய்கள் நாங்கள் பார்க்குறோம். ஒன்று வந்து 2ல் ஒரு சோடி வந்து இலிங்க நிறமூர்த்தம், அது வர்றது வந்து சிவப்பு பச்சை நிறக்குருடும். அடுத்த வந்து ஹீமோஃபீலியா குருதியுரியா நோய். இது 2ம் இலிங்க நிறமூர்த்தமாக விகாரம் இந்த வெளிரலும். அடுத்த வந்து இந்த தலசீமியாவும் வந்து தன்னிறமூர்த்த விகாரத்தால உருவாகிற நோய் என்று நாங்கள் பார்த்தோம். சரி, இதுதான் இந்த பாடத்துல நீங்க பார்க்க வேண்டிய சுருக்கங்கள். இப்ப நாங்கள் வினாக்களுக்கு போவோம். மென்க தோட்ட பட்டாணி தாவரம். அப்ப நான் பட்டாணி தாவரத்தை பற்றி சொன்னேன். தலைமுறைமை தொடர்பாக செய்த பரிசோதனைக்குரிய வரைபடம் கீழே தரப்பா. உண்மையிலே பயன்படுத்தினவர் வட்டமான வித்து திறங்கிய வித்து தான் பயன்படுத்தினார். அல்லது உயரம் கட்டையும் பயன்படுத்தினார். அப்ப வட்டமான வித்து வந்து அவர் வந்து ஆட்சியான இயல்பாக கருதுகிறார். ஆட்சியான இயல்பு நிவாரணத்துக்கு நாங்கள் வந்து அதை கேபிட்டல் ஆங்கிலத்தால் பயன்படுத்துவோம். சோடிய காட்டுக்காக 2 எழுத்து பயன்படுத்துவோம். திறங்கிய வித்து வந்து பின்னடைவான இயல்பாக பின்னடை அது வெளிக்காட்டப்படுறது இல்லை. வெளிக்காட்டப்படுற எப்படின்னு சொன்னால் தனிச்சீர நிறம் ஆர் சிம்பிள் ஆர் ஆக அந்த சோடி இருந்தால் வெளிக்காட்டப்படும். இப்படி இருந்தால் வெளிக்காட்டப்படாது. கேபிட்டல் ஆரும் சிம்பிள் ஆருமாக இருந்தால் அது வெளிக்காட்டப்படுறது இல்லை. அந்த டைமுக்கு வந்து அது பின்னடைவான இயல்பு ஒன்று செல்லும். அதாவது திறங்கிய வித்து வந்து வெளிக்காட்டப்பட்டது இல்லை. வட்டமான வித்தை வெளிக்காட்ட தெரியும் எங்களுக்கு. பார்த்தோம் தோட்டத்தில் பார்த்தா வட்டமான வித்தா இருக்கும். ஆனால் அதில் நிறமூர்த்த தேடி பார்த்தாண்டா ஒன்று கேபிட்டல் ஒன்று சிம்பிளாக இருக்கும். அப்போ சிம்பிள் வந்து திறங்கிய வித்து, ஆனால் திறங்கிய வித்து இந்த இயல்பு வெளிக்காட்டப்படலை. எனவே அதுக்கு நான் சொல்ல வந்து பின்னடைவான இயல்பு. அதாவது நான் இதுக்கு சொல்கிறேன் வந்து ஒரே மாதிரி சோடியாக இருந்தால் ஓரின நுகம்னு செல்வோம். அப்போ இதுவும் ஒரு நிகம் தான். இந்த சிம்பிள் ஆறதும் ஒரு நிகம் தான். கேபிட்டல் ஆறாக இருப்பதும் ஒரு நிகம் தான். இதுக்கு நான் சொல்ல வந்து பல்லின நுகம். வித்தியாசம் வந்தால் பல்லின நுகநிலையில் வெளிக்காட்டப்படுறது வந்து ஆட்சியான இயல்பு என்று சொல்லுவோம். பல்லின நுகநிலையில எது வெளிக்காட்டப்படுவது, எது தெரியுதோ அது ஆட்சியான இயல்பாக நாங்கள் கருதுவோம். சரிதானே? இப்படித்தான் அந்த நிறமூர்த்தி. அப்ப இதில் வந்து நாங்கள் ஸ்டார்ட்ல இங்கே பயன்படுத்துகிறவர் வந்து 2ம் ஓர்ண நுகம் உள்ள இயல்புகள். வட்டமான வித்து ஆட்சி, திறங்கிய வித்து பின்னடைவான இயல்பாக கருதிதான் அவர் இந்த பரிசோதனை செய்கிறார். அப்ப இதுக்கு நான் சொல்ல வந்து சோடியான நிறமூர்த்தங்கள், அதிலிருந்து உருவாகிற புணரிகள் வந்து ஒடுக்கற்பிரிவுக்கு உட்பட்டோன்னே 2 சோடிங்கிறது ஒரு சோடியாக மாறும். அப்ப இல்லை கேபிட்டல் ஆரும் சிம்பிள் ஆரும் வந்திக்கு அது 2ம் இணைந்தொன்னே வார முதலாவது சந்ததி, அதாவது முதலாவது பரம்பரைன்னு போட்டிக்கிங்க. F1 பரம்பரை. இது வட்டமான வித்து என்று வந்திக்கு. அப்ப வட்டமான வித்து எது வெளிக்காட்டப்படுகிறதோ பல்லின நுகம் ஒன்று வந்திக்கு அதில் வெளிக்காட்டப்படுகிறதோ அதுதான் ஆட்சியான இயல்பு. நான் ஏற்கனவே கதைச்ச விஷயம். சரிதானே? ரைட். இப்ப கேள்விப்போம். இப்பரிசோதனை பயன்படுத்தப்பட்டுள்ள உரல் பொருள் இயல்புகள் யாவை? அந்த உரல் பொருள் என்னது? அவர் பயன்படுத்தின இயல்புகள் என்னென்ன பயன்படுத்தினவர்? வட்டமான வித்து, திறங்கிய வித்து. அப்ப அதான் விட இருக்கு. வட்டமான வித்து, திறங்கிய வித்து. வட்டமான வித்து, திறங்கிய வித்து. இது 2 தான் அவர் பயன்படுத்தின உரல் பொருள் இயல்புகள். சரி, அந்த அவர் தாவரத்தில் அவதானித்த இயல்புகளுக்கு நான் சொல்ல வந்து உரல் பொருள் இயல்புகள். இப்ப மனிதனையும் பார்க்கலாம். உயரமான மனிதன், கட்டையான மனிதன். ஒரு இயல்பு. முடி, நீளமான முடி, கட்டையான முடி. சுருண்ட முடி, கட்டையான முடி. சரி, இந்த கண்புருவம் இணைந்துள்ளது, விரிந்துள்ளது. காது சோனை சேர்ந்துள்ளது, பிரிந்துள்ளது. எல்லாம் வந்து உரல் பொருள் இயல்புகள். இச்செயல்முறையின் போது ஒடுக்கற்பிரிவு எந்த படிமுறையில் நடக்கும்? ஒடுக்கற்பிரிவு நடக்கிற வந்து எதுல ஸ்டார்ட்? இது வந்து புணரி உருவாகல் என்ன
புணரி உருவார கட்டத்துல தான் என்ன செய்யும், ஒடுக்கற்பிரிவு நடக்கும். அப்ப என்ன விட வரும்? அப்ப புணரியாக்கத்தின் போது தான் ஒடுக்கற்பிரிவு நடக்கும். புணரியாக்கத்தின் போது, புணரின்னு சொன்னா மனிதனை பொறுத்த மட்டும் ஆண்கள்ல விந்துக்களும் பெண்கள்ல சூழ் உருவாகிற அந்த நிகழ்வத்தனத்துல வந்து ஒடுக்கற்பிரிவு. இப்போ ஒடுக்கற்பிரிவு நடக்கிற சம்பவம் வந்து புணரிகள் உருவாகிற அந்த சந்தர்ப்பம். அப்ப இந்த கேள்வி விட வந்து புணரியாக்கத்தின் போது கொடுத்தீர்கள். மேலே தரப்பட்ட பரிசோதனை F1 பரம்பரை ஒற்றை கலப்பு ஒரு இயல்பை பயன்படுத்துது. பிறக்காத்தின் போது இயல்புகள் தலைமுறை அடையும் விதத்தை வரைபடம் ஒன்றின் மூலம் காட்டுக. சரிதானே? அப்போ ஒற்றை கலப்புறப்பா அப்ப இங்க வந்து கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர். அப்ப அதை நாங்கள் அடுத்தது இப்ப F1 பந்தரை தோற்ற அமைப்பா எடுப்போம் நாங்க. அப்ப என்ன வரும்? கேபிட்டல் ஆர், எனக்கு கொஞ்சம் மவுஸ்ல கஷ்டம் வைக்கின்றீங்க. சரி, கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர் ரெண்டு எடுக்கிறாங்க. சரிதானே? அப்ப இதுல இருந்து உருவாக வந்து புணர்கள் என்ன மாதிரி உருவாகும்? கேபிட்டல் ஆர் ஒரு புணரி உருவாகும், சிம்பிள் ஆர் ஒரு புணரி உருவாகும் முதலாவது. அடுத்ததுலயும் அதே மாதிரி உருவாகும், கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர். இப்ப என்ன செய்யும்? இந்த பகுதி நீங்க சும்மா கோடு போடு எனக்கு விளக்கத்துக்காக வேண்டி, அதாவது எக்ஸாம்பிள் போட வேணும். இந்த கேபிட்டல் ஆர் வந்து இங்காலியத்தோட தான் இணைய பார்க்கும். அப்ப இந்த கேபிட்டல் ஆரும் சேரும். அப்போ உருவாகிற வந்து ரெண்டுமே கேபிட்டல் ஆர். ஓர்ண நுகம் உள்ள வட்டமான வித்து கொண்டு உருவாகுது, ரெண்டுமே கேபிட்டல் ஆர். அடுத்து இந்த கேபிட்டல் ஆரும் இந்த சிம்பிள் ஆரும் உருவாகிறது, இது ரெண்டும். அப்ப என்ன வரும்? கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர், பல்லின நுகம் ஆனா வட்டமான வித்து. அடுத்து என்ன செய்யும்? இதுவும் சிம்பிள் ஆரும் இந்த கேபிட்டல் ஆரும் சேர்றது. அப்ப முதலாவது கேபிட்டல் நாங்க போடுற, அப்ப கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர். அப்ப இதுவும் பல்லின நுகம், ஆட்சியானது வந்து வெளிக்காட்டப்படும் வட்டமான வித்து தான் வரும். அடுத்து இந்த சிம்பிள் ஆரும் இந்த கேபிட்டல் ஆரும், சரி சிம்பிள் ஆரும் சிம்பிள் ரெண்டுமே. அப்போ ஒவ்வொரு நோகம் உள்ள திறங்கிய வித்தொண்டும் வருகிறது. இந்த படத்தை தான் உங்களுக்கு வரைய செல்லிக்கு. அப்ப நீங்க இன்னைக்கு வந்து இது F1 பரம்பரை, F1 பரம்பரை சரியா? பரம்பரை இது வந்து புணரி, இது வந்து F2 சந்ததி, இது F2 பரம்பரை. இது போட்டிக்கணும், போட்டினா உனக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இதே விஷயத்தை அவன் செல்லிற விஷயத்தை பாருங்க பார்ப்போம். இயல்புகள் பதவடைய விதத்தை வரிப்படம் ஒன்றின் மூலம் காட்ட. இது ஒரு வரிப்படம். அடுத்து இன்னொரு மெத்தட் ஒன்று என்ன மெத்தட் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு இன்னொரு வரிப்படம் ஒன்று மீக்குது, சொல்லுங்களே. என்னது? புனச்சதுரம் ஒன்றுகிறேனா தெரியுமா? படிச்சிருப்பீங்களே புனச்சதுரம். இது நான் சதுரம் ஒன்று வரைகிறேன். இதுலேயும் காட்டலாம். அவன் செல்லில் தானே, எதுல காட்டுங்கன்னு பொதுவாக செல்லில் தானே. அவ புனச்சதுரம் வரைங்கன்னு சொன்னா வரைகிறேன். அப்ப இங்கெல்லாம் வந்து ஆண் இப்ப எங்க போட்டுக்கிறோம். அப்ப கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர், இங்க கேபிட்டல் ஆர் ரெண்டே படிக்கணும்னு பரவாயில்ல உங்களுக்கு. எக்ஸாமுக்கு இது கேட்குமானது எங்களுக்கு இந்த வருஷம். அப்ப இந்த ஆறும் சேர்ந்தா எங்களுக்கு வர வந்து ரெண்டுமே கேபிட்டல் ஆர் என்ற அந்த ஆட்சியான. அடுத்தது ரெண்டு இதுல வாரது கேபிட்டல் ஆரும் சிம்பிள் ஆரும், இதுல வாரது இந்த கேபிட்டல் ஆரும் இந்த சிம்பிள் ஆர், இது ரெண்டு இதுவும் சேரும். அப்ப கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர், இதுல ரெண்டுமே இதுவும் சேர்ந்து வாரது. ஆகவே சிம்பிள் ஆர். உங்களுக்கு இது வந்து புனச்சதுரன். எக்ஸாம்ல எதை கேட்க, இது பாய்ச்சல் கோட்டு படம் நான் இந்த படத்துக்கு, இது பாய்ச்சல் கோட்டு படம். மற்றது வந்து புனச்சதுரம். உங்களுக்கு எதை பேரை சொல்லி கேட்டால் நீங்கள் அதை தான் வரையணும். இப்போ இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ரெண்டுக்கும் மார்க்ஸ் கொடுத்தேன். அதாவது புனச்சதுரம் வரைஞ்சிருந்தாலும் மார்க்ஸ், பாய்ச்சல் கோட்டு படத்தை வரைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அப்போ நாங்கள் அந்த விஷயத்தை குறித்து காட்டியிருந்தா சரி. சரி, வரைஞ்சி முடிவு செல்லுங்க, அடுத்த விஷயத்துக்கு போகும். ரெண்டையும் வரைங்க, அப்பதான் நல்ல
உனக்கு எது எக்ஸாம்ல கேட்கறேன்னு எனக்கு தெரியாது. அதனால ரெண்டையும் சேர்த்து வரேன். சரியா வரைஞ்சு முடிஞ்சா? சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே. சார் நான் வந்து இப்பதான் சார் ஜாயின் ஆகினேன். எனக்கு வேற ஒரு கிளாஸ் ஒன்று இருந்துச்சு, அதுல இருந்து இப்பதான் முடிஞ்சு ஜாயின் ஆகினேன். இது எத்தனாவது ஆண்டு கேள்வி? 2017 8வது. ஓகே சார். ஓகே, அடுத்த கேள்வி போகும்னால 3வதுல பி பகுதி. மேற்குறித்த கலப்பு பிறப்பாக்கத்தில் F2 பரம்பரை கிடைக்கும் பட்சங்களின் தோற்றல்களின் பிறப்புற அமைப்புகளையும் அவற்றிற்கு ஒத்த தோற்றமைப்பிலையும் எழுதாயோ அழிச்சிட்டேன். முறை கொண்டாடுறாங்க. இந்த தோற்ற அமைப்பு, தோற்ற அமைப்புனா எங்களுக்கு பார்க்குற நேரம் தெரிகிறதா தோற்ற அமைப்பு. அப்ப இந்த 3 தாவரம், இந்த தாவரமும் இந்த தாவரமும் இந்த தாவரமும் என்ன? வட்டமான வித்து. அப்ப கட்டாயம் எக்ஸாம்ல எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான் என்னது? ஒயிட் போர்டு போமே, கொஞ்சம் ஒயிட் போர்டில் வந்து காட்டுறீங்க. சரி, பிரச்சனை நான் ரைட் ஓகே. இல்லை நீங்கள் எழுதணும் கட்டாயம் இது 3ம் தோற்ற அமைப்பில் வந்து வட்டம். அப்போ நீங்கள் வட்டமான வித்துன்னு போட்டு இந்த இது எழுதணும். எழுதி அதுக்கு கீழே அது சைட்லேயோ எப்படியோ 3ன்னு போடணும். வட்டமான வித்துன்னு எழுதி தான் போடணும் 3. திறங்கை வித்து வந்து இது இந்தாய்க்கு இது சிம்பிளாக வருது. அப்போ அது உண்டு. அப்போ 3க்கு 1ன்னு காட்டணும் முதலாவது. இது வந்து தோற்ற அமைப்பு, எனக்கு தெரிய கண்ணுக்கு விளங்குறது. வட்டமாக விளங்குற தாவரங்கள் 3, வித்துக்களை கொண்ட தாவரம் 3, திறங்கை வித்துள்ள தாவரம் 1 என்ற அமைப்பில் எங்களுக்கு தென்படும். அப்ப 3க்கு 1ன்னு காட்டணும். அடுத்த பிறப்புரிமை காட்டி, பிறப்புரிமை நீங்க எழுதணும் சொன்னா இந்த இயல்புகள் எழுதணும். எப்படி? கேபிட்டல் ஆர்னு ஒரு பிறப்புரிமை வந்திருக்கு எங்களுக்கு. அடுத்த வந்து எங்களுக்கு இதுக்கு கோலன் ஒன்று போடணும், 2 டாட், ரைட். அடுத்தது கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர்னு ஒன்று வந்திக்கு. அடுத்தது வந்து சிம்பிள் ஆர் ஒன்று வந்திக்கு இல்லையா? அப்படிதான் 3 இயல்பு தான் பாருங்க. கேபிட்டல் ஆர்னு ஒன்று வந்திக்கு, சிம்பிள் ஆர்னு 2 வந்திக்கு, கேபிட்டல் சிம்பிள் ஆர் 2 வந்திக்கு. அடுத்து தனியாக சிம்பிள் ஆர் உள்ள 2 ஜோடி உள்ளது 1 வந்திக்கு. அப்போ நாங்கள் அதான் எழுதுறேன். கேபிட்டல் ஆர்ல 1 அது எழுதணும். இந்த கேபிட்டல் ஆர் எழுதினா தான் ஒரு மார்க்ஸ், இல்லாட்டி இல்லை. இன்னைக்கு விகித அடையாளத்தை போடுற கேபிட்டல் சிம்பிள் ஆர்ல 2க்கு, அடுத்து கேபிட்டல் சிம்பிள் ஆர் 2க்கு 1க்கு. ஆகவே 1க்கு 2க்கு 1ன்னு காட்டும். அப்படி இந்த எழுதி காட்டினா மட்டும்தான் மார்க்ஸ். இல்லை நீங்கள் சும்மா 1 2 கொண்டு போடுறது மார்க்ஸ் கொடுக்கல அந்த நேரம். அவன் நீங்கள் தெளிவாக அந்த விகித அதை எண்ணத்தை இந்த பிறப்புரிமை எழுதணும். கேபிட்டல் ஆர் அண்ட் ஒன்றும், கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர் 2ம், சிம்பிள் ஆர் 2 உள்ளது ஒன்றும் என்றதை தெளிவாக காட்டும். தோற்ற அமைப்பு வர நேரம் வட்டமான வித்துன்னு எழுதணும், திறங்கிய வித்து எழுதணும். எழுதிதான் 3 கொண்டு போடணும், இல்லாட்டி இல்லை. சும்மா 3 கொண்டு போட்டதுக்கு மார்க்ஸ் கொடுக்க இல்லை. ஓகே, 4வது கேள்வி. மேலே குறிப்பிட்டவாறு பரம்பரை இயல்புகள் அடுத்த பரம்பரை தலைமுறை உரிமை அடைதல் அனைத்து உயிரங்கிகளுக்கும் பொதுவானது. உண்மையிலே தான் இந்த தலைமுறை இயல்புகள் வந்து அடுத்த சந்ததி போகும், மாறுகள் வரும், வித்தியாசங்கள் வரலாம். அடுத்த சந்ததி போகும், ஆனால் மாறுகள் வரும். நல்ல இயல்புகள் வரும், தேவையில்லா இயல்புகள் அழிஞ்சு போகும், புதிய இயல்புகள் தோன்றும். இப்படிதான் நடக்கும்.
பொதுவானதாகும். அதற்கேற்ப உறவினர்களுக்கிடையே திருமணம் தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை சுருக்கமாக விளக்கு. உறவினர்களுடைய திருமணத்தை தவிர்த்து கொள்வதில் வந்து என்ன, பெரும்பாலும் உறவினர்களுக்கு வந்து ஒரே இயல்புகள் இயலும். அப்போ வந்து ஒரே இயல்புகள், ஒரே தன்மை உள்ள இயல்புகள் இயலும். உதாரணம் வச்சு குடும்ப முடி என்ற விஷயத்தை எடுத்தா, ஒரே குடும்பம் சொன்னா நீட்ட முடிய 2 பேருக்கும் ஈக்கலாம். சரியா, அந்த இயல்பு அப்படி ஈக்கலாம். அந்த நீட்ட முடின்று வந்து ரெண்டுமே என்னது பல்லின நுகமாய் ஈக்கலாம். உதாரணம் தான் காய்ச்சினா நான் இதை இப்போ நீட்டமான முடி சரளன்னு வச்சுக்கொள்வோமே, நாங்கள் நீட்டமான முடி கட்டையான முடின்னு வச்சுக்கணும். அப்போ நீட்டமான முடிக்கு நான் கேபிட்டல் டீம், மற்ற இதுக்கு சிம்பிள் டீம் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கொள்றோமே. அப்போ அந்த குடும்பம் ஒரே குடும்பம்னு சொன்னால் பெரும்பாலும் ஒரே மாதிரி இயல்பு ஈக்க வாய்ப்பு இல்லை. இப்படியே கேபிட்டல் டி சிம்பிள் டீ ஈக்க வாய்ப்பு இல்லை. பள்ளிய நுகமாக ஈக்கலாம், பிரச்சனை இல்லை, அவங்க சந்தோஷமா வாழலாம். தப்பித்தர இவங்க சேர்ந்து வர அந்த குழந்தை வந்து ரெண்டும் கேபிட்டல் டி இல்லாம ரெண்டுமே சிம்பிள் டி சேர்ந்த குழந்தை தான் வளர்ந்துச்சுன்னு சொன்னா கட்டையான முடி வரும். முடி இல்லாத ஒரு பிள்ளையாக பிறக்கலாம். இது அசிங்கமைக்குமே. உதாரணம் தான் சொன்னேன், முடி ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா வேறுகள் வரலாம், அந்த நோய்கள் வரலாம். இப்ப இங்க நோய்கள் வந்து ஹீமோஃபீலியா நோய்ன்றது வந்து குருதியுறையா நோய். அதுல பின்னாடி 2 பேருக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்குமே அந்த குருதியுறை நோய் வந்து பல்லின நுகமாக இருக்கலாம். அப்ப அப்படி வந்து என்ன, ஹீமோஃபீலியாக்குரிய நோய் காரணி அல்லாத காரணி கேபிட்டல் எச்சும் நோய் காரணி சிம்பிள் எச்சுமாக கருதி இந்த பல்லின நுகமாக இருந்திருந்தால் இந்த கேபிட்டல் எச்சும் ஆண்டையும் பெண்டவாறு சிம்பிள் எச்சும் சேர்க்கணும். ரெண்டுமே சிம்பிள் எச் சேர்ந்தா வார குழந்தை வந்து ஹீமோஃபீலியாக இருக்கலாம், கூட சான்ஸ் இருக்கு. ஆனா வித்தியாசமான குடும்பத்துள்ளுக்கு பிறந்தா இந்த இனக்கலப்பு செஞ்சா, இப்ப இவருக்கு பல்லின நுகமாக இருந்தால் மற்றவர் அந்த வேற குடும்பம் தானே, அவர் ரெண்டுமே நோய் இல்லாத கேபிட்டல் எச்சாவே ஈக்கலாம். அப்ப இவருக்கு வர குழந்தை கட்டாயமாக சிம்பிள் எச் இந்த ஹீமோஃபீலியா உள்ளத்தோடு வரையலாம். சரியா, சிம்பிள் எச் வாய்ப்பு இல்லை தானே இதுல, இப்படி வந்தாண்டா. அதனால குடும்பத்துக்கான திருமணத்தை தவிர்க்கப்படுறது நோக்கம் அதான். அப்ப இல்ல நோக்கம் ஏன்னு கேட்டதை கொடுக்கணும். பின்னிடைவான இயல்புகள் இணையாமல் இருப்பதை தவிர்த்தல். பின்னிடைவான இயல்புகள் இணைவதை தவிர்ப்பதற்காக, பின்னிடைவான இயல்புகள் இணைவதை தவிர்ப்பதற்காக, அதுக்குத்தான் என்ன செஞ்சு வச்சுக்கிறேன், இந்த குடும்ப உறவு திருமணத்தை தவிர்க்கணும் என்று சொல்றேன். அப்ப கேபிட்டல் எச் எப்படியும் வந்தா நல்ல எங்களுக்கு. உதாரணத்துக்கு ஹீமோஃபீலியா விஷயத்துல அல்ல நிறக்குருடு எடுத்துன்னு சொன்னா, அந்த நிறக்குருடுன்றது வந்து பல்லின நுகமாக இருக்கும் 2 பேருக்கும். ஆனா சேர நேரம் ரெண்டுமே பின்னிடைவான சேர்ந்து பட்டுச்சுன்னு சொன்னா அந்த ஒரே குடும்பம் வரது சேர வாய்ப்புகள் கூட. அதனாலதான் குடும்ப உறவு திருமணங்களை தவிர்க்கணும்னு சொல்லப்பட்டு. சரிதானே? அப்ப இது செல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, பின்னிடைவான இயல்புகள் இனக்கலக்கப்படலாம். பின்னிடைவான இயல்புகள் இனக்கலக்கப்படலாம் என்ற கருத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா சரி. சார் எக்ஸ்கியூஸ் மீ ஓ சார், பின்னடைவான பரம்பரை இயல்புகள் வெளிக்காட்டப்படும் சரி, அதுவும் கருத்து ரைட். ஓகே, எஸ், வெளிக்காட்டப்படும். சரி, எழுதலாம். வெளிக்காட்டப்படும், இனம் காட்டப்படும், தோன்றலாம். சரி, ஓகே. ரைட், குட். சரி, நாங்கள் அதோட 2017ஆம் ஆண்டு பேப்பரை கொஞ்சம் ஓரமாக்கி வச்சோம். சரியா, ஓரமாக்கி வச்சுட்டு நாங்கள் அடுத்து போகிறோம் 2018 2வது வினாவுக்கு போகிறோம். 2018வது ஆண்டு நடைபெற்ற வினாத்தாள்ட 2வது வினா. வினா ஸ்ட்ரக்சர்ல 2வது எஸ்ஏ. எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நாங்க 2வது வினால பார்ப்போம். பகுதி மனித உடலில் நடைபெறும் சில தொழில்களையும் அவற்றுக்குரிய கட்டமைப்பிலையும் கொண்டு தயாரித்த ஒரு எண்ணக்கரு படத்தின் ஒரு பகுதி பின்வரும் முறையில் காட்டப்பட்டுள்ளது. சரிதானே? ரெண்டாயிரத்தி 17 அடுத்த பகுதி நாங்கள் இன்ஷால்ல பின்னுக்கு கலந்துரையாடுவோமே. இப்போ நாங்கள் பார்க்குறோம் 2018. 17 நாங்கள் பின்னுக்கு மற்ற பகுதியில் இன்னொரு நாளே காய்ச்சோம். நாங்கள் இந்த ஃபுல்லாக காய்ச்சிடுறேன். நாங்கள் ஒரு ஓர்டரில் போகிறோம். நான் இது உங்களுக்கு பாடத்தை லேசாகி காட்டுறதுக்காக வேண்டி, லேசை தலைக்கு தகவலை தாரதுக்காக வேண்டி ஒரு ஓர்டரில் போகிறேன். 2018
17 ஏனைய வினாக்கள், அதாவது நாங்கள் விடுபட்ட வினாக்கள் கணாமிக்கிறேன், அதை நாங்கள் பின்ன கழிச்சோம் நாங்கள். சரிதானே? ஓகே. சரி, இதுல வந்து மனித உடற்தொழிற்பாடுகள் எங்களோட நான் நம்புற கிரேட் லெவலில் 6வது பாடத்தில் சம்மந்தப்படுத்தினது. தொகுதிகளோட சம்மந்தப்பட்டு நான் அதில் பார்க்குற தொகுதியில் பல இருக்கிற ஒன்று சமீபாட்டு தொகுதி, உணவு கால்வாய் தொகுதி, சுவாச தொகுதி, கழிவகட்டும் தொகுதி, இனப்பெருக்க தொகுதி. இனப்பெருக்கத்தை நான் கிரேட் 10ல் படிக்கிறேன். மற்றது சுற்றோட்ட தொகுதி, இப்படி பல விஷயங்கள். இப்போ இதில் வந்து உண்மையில உங்களுக்கு காட்டப்பட்டிக்கு வாய், உணவு கால்வாய், புதம். அப்போ எங்களுக்கு இந்த செட் அப்படி எங்களுக்கு வருகிறது சமிபாட்டு தொகுதியோட சம்பந்தப்பட்டது பகுதி ஒன்று வருது எங்களுக்கு. அடுத்தது பாருங்க, அதுலேருந்து உறிஞ்சப்பட்ட வார நேரம் வந்து இது வந்து என்னது குருதி சுற்றோட்ட தொகுதியோட சம்பந்தப்பட்ட பகுதி ஒன்று வருது. சரியா? அதோட ஈரல் சம்பந்தப்பட்ட ஈரல் வந்து சமீபாட்டத்தோடு சம்பந்தப்பட்டதுதான். ஈரல் வந்து உண்மையிலேயே காணப்பட்ட என்னதுக்கு மனித உடல்ல ஈரல்ட பிரதான தொழில் என்ன? மனித ஈரல்ட பிரதான தொழில் சேமிப்பு. நோ, பிரதான தொழில் வந்து சேமித்தல். 2வது பித்தத்தை சுரத்தல் சொல்லணும். பிரதான தொழில் வந்து உணவை சேமிங்க. ஸ்டோர் ரூம், எங்கள் உடல்ல காணப்பட்ட மிக முக்கியமான ஸ்டோர் ரூம் அதுதான் சேமிப்பு. 2வது நீங்க பார்க்கணும் பித்தத்தை உருவாக்குறது. ஓகே, சரி, பிழை அல்ல, ஆனால் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் உணவை சேமித்தல். சரியா? ரைட். அப்ப ஈரல் சேமிக்கும். அந்த ஈரலுக்கு கொண்டு போறது வந்து ஈரல் வாய்நாளம்னு செல்லும். இந்த பகுதி இவருக்கு தான் நான் உண்மையிலே சொல்ற வந்து ஈரல் வாய்நாளம். அது கூடாகத்தான் ஈரலுக்கு போகும். சைன்பாட்டு தொகுதியிலிருந்து, அதாவது விசேஷமா அகத்துறிஞ்சப்படுற ஆள் வந்து சிறுகுடல். சிறுகுடல்லேருந்து அகத்துஞ்சப்பட்ட உணவுப் கூறுகளை ஸ்டோப் பண்றதுக்காக வேண்டி ஈரல் நோக்கி கொண்டு செல்ற அந்த பகுதியில பேர் வந்து இனி எழுதி கொள்ளுங்க ஈரல் வாய்நாளம். அது கூடாகத்தான் போறேன். சரிதானே? அப்ப ஈரல் வாய்நாளத்துக்கு கூடாக இந்த இடத்துல நீங்க எழுதி கொள்ளுங்க ஈரல் வாய்நாளம் கூடாதான் ஈரலுக்கு போறேன். அப்ப ஈரலை பிரதான தொழில் சேமித்தல், இங்கே சேமிக்கும் போட்டிக்கு. அப்ப அகத்துறிஞ்சப்பட்ட உணவு கூறுகள் வந்து உறிஞ்சப்படுகிறது. எது கூடாக? சிறுகுடலுக்கு கூடாக உறிஞ்சப்படுற வந்து இந்த குருதிக்குள்ளே உறிஞ்சப்படுது. உறிஞ்சப்பட்டு ஈரல், அதுவும் ஈரலுக்கு போகிற மெத்தட் உண்டு காட்டப்பட்டிருக்கோம். அடுத்தது வந்து உறிஞ்சப்பட்ட ஒரு பகுதி இன்னொரு பகுதியை நோக்கி போகுது. எங்க போகுது? அது சீன்ற பகுதிக்கு பெய்த்து சக்தி உருவாகுது. அப்ப சீன்ற பகுதி பெரும்பாலும் சக்தியை பிறப்பிக்கின்ற, அதாவது சேமிப்பு உணவு அகத்துஞ்சப்பட்ட உணவு சக்தியை பிறப்பாக்கின்ற இந்த சி என்ற பகுதி வந்து என்னதைக்கும் பெரும்பாலும் களத்துழுத்தானே சக்தி பிறப்பிக்கப்பட்ட. ஏன்னா அப்ப இது வந்து களத்துழுத்தான் சக்தி உருவாகுது. அப்ப இது களம். அப்ப களத்துழுக்கு களச்சுவாசம் நடக்கும். களச்சுவாசம் நடந்தால் கொச்சி உள்ளுக்கு எடுக்கப்படுற, அப்ப சுவாசம் நடந்த சக்தி உருவாகி என்ன உருவாகும்? பல கழிவுகள் உருவாகும். அது உருவாகிற ஒரு கழிவு தான் நீர். நீர் வந்து நச்சு பொருள் அல்ல, ஆனா கழிவு. ஆனால் உருவாகிற நச்சு பொருள் ஒன்று தான் சுவாசத்தின் போது ஒரு நச்சு பொருள் தான் வந்து என்னது டி. அப்ப என்ன இருக்கும் சொல்லுங்க? ஒரு நச்சு பொருள் என்னது? கார்பனீர் ஒக்சைடு. அப்ப டி வந்து பெரும்பாலும் கார்பனீர் ஒக்சைட்டாக இருக்கும். சரியா? அப்ப இங்க பாருங்க பார்ப்போம். வாய், உணவு கால்வாய், குதம், அகற்றப்பட்ட பகுதி என்ன? குதத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட வந்து பெரும்பாலும் மலம். மலம்ன்றது வந்து என்னது? உண்மையிலே மலம் என்றால் என்னன்னு கேட்டு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க நீங்க? உண்மையிலே மலம் என்றால் என்ன கேட்டா சமிபாடடைந்த எஞ்சிய பகுதிகள், சமிபாடடையாத எஞ்சிய பகுதிகள். எஸ், உணவின் சமிபாடடையாத எஞ்சிய பகுதிகள் தான் என்னது? மலம்னு சொல்றது. அது வந்து கழிவு ஆக இருக்குல்ல. இங்க டியும் H2O வந்து கழிவு தான். உண்மையிலே கழிவு தான். சரிதானே? கழிவுன்னு சொன்னா கலச்சுவாசம், ஒட்சிசனோட தாக்கமுற்று உடலுக்குள் சேமிக்கப்பட்ட நஞ்சாகப்படக்கூடிய, ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய பதார்த்தங்களாக மாறுற அந்த பொருட்களுக்கு தான் சொல்ல வந்து கழிவு. சரிதானே? ரைட். அப்ப இதுல வந்து பி என்ன வைக்கும்? ஒரு பகுதி சேமிக்க வந்து ஈரண்ட பகுதி என்ன வடிவில் சேமிக்கப்படையில் உணவு மனித உடல்ல உணவு என்ன வடிவில்? கிளைகோஜன் என்ற வடிவில். தாவரத்தில் எப்படி சேமிக்கப்படையிலும்? மாப்பொருளா? வெரி குட், மாப்பொருளாக சேமிக்கப்படும். தாவரத்தில் மாப்பொருள், மனித உடல்ல வந்து கிளைகோஜன் சேமிக்கப்படும். அப்ப நாங்க இதை எழுத்துக்கள் எல்லாம் பெரும்பாலும் இனம் கண்டு வச்சிட்டோம். இப்ப நாங்க வினாக்களுக்கு போவோம்.
ஏ ஆனது கார்பன். இங்க ஏ வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகியவற்றை மாத்திரம் கொண்ட ஒரு கொண்ட ஒரு சமிபாட்டு விளைபொருளாகும். அதனை பெயரிடுக. இது வந்து குருதிக்குழுக்கு அகத்துறிஞ்சப்பட்ட ஒரு சமிபாட்டு விளைவு. அப்ப சமிபாட்டு விளைவாக அகற்றுண்டப்பட்டாக்கள் யார் சொல்லுங்க பார்ப்போம். மாப்பொருள் சமிபாடு. குளுக்கோஸ். மாப்பொருள் சமிபாடு அடைஞ்சா வர்றது குளுக்கோஸ். வெரி குட். குளுக்கோஸ் வரும். இன்னைக்கு எனக்கு மவுஸ் கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் அந்த எழுதல இன்னைக்கு கொஞ்சம் இடம் ஒன்று இடம் மாறிடுறேன். அதனால தான் எனக்கு அந்த கிடைச்ச மவுஸ் பொறுத்தல அமைக்க எனக்கு இதுதானே. அப்போ இன்னைக்கு வரும் குளுக்கோஸ். சரி, மாப்பொருள் வந்து குளுக்கோஸ். அடுத்த வந்து புரதமாக துறிஞ்சப்படும். புரதமாக துறிஞ்சப்பட்ட என்ன சமிபாட்டு விளைவாக? புரதம் சமிபாடு அடைஞ்சா என்ன மாதிரி துறிஞ்சப்படும்? மாப்பொருள், சாரி, அமினோ அமிலம். புரதம் வந்து அமினோ அமிலம், அமினோ ஆசிடாக மாறும். அடுத்த வந்து கொழுப்பு. கொழுப்பு எப்படி துறிஞ்சப்படையிலும்? கொழுப்பு அமிலமாகவும் கிளிசரோல்ன்ற வடிவத்திலே. கிளிசரோலா. ஓ, அப்ப இதை வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் யார் ஐக்கணும் விட? சமிபாட்டு விளைபொருள் தான் கேட்டீங்க. அப்ப கட்டாயம் இருக்கு மாப்பொருளோட சமிபாட்டு விளைபொருள் வந்து குளுக்கோஸ் ஐக்கியலும். அமினோ அமிலம் விட எடுக்கலுமா? ஏலா. ஏ. அது வந்து புரதத்துல மட்டும் விளைபொருள் இல்ல. சென்ன தகவலை வச்சு சொல்றேன். ஆக்சிஜன் இல்ல. இல்ல, ஆக்சிஜன் ஈர புரதத்துல. சார் அதுல கார்பன் இல்ல. கார்பன் ஈர. என்ன காரணம்? நைட்ரசன் ஈர இல்ல. புரதத்துல ஒரு முக்கியமான விளைவு தான் நைட்ரசன். CHON பிரேக் கொண்டு வர ரீஜாயின்ட்டாங்க. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரசன் நாலும் சேர்ந்து தான் புரதம் உருவாகும். அதனால இங்க செல்லி இருக்கிற நைட்ரசன் சம்பந்தப்படுத்தி இல்லை. எனவே நாங்க புரதத்தை போடல. இந்த